சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசி வந்து சுத்தமா வந்து போவே மாட்டேங்குது. என்ன காரணம்னு தெரியல. பார்க்கறதுலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம தனாவ வந்து ஏமாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து பசுபதியும், புவனேஸ்வரியும் வந்து கண்ணா பின்னான்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. "நீ எப்படிம்மா இருக்க? உன்னோட எதிர்காலம் வந்து உனக்கு உன் கைக்குள்ள வேணும்னா, நீ என்ன பண்ணணும்? கார்த்திய தான் கல்யாணம் பண்ணணும்." "அதான் முடியாதே! கார்த்தி நேத்து என்ன பண்ணான் தெரியுமா? நீ வந்து நேத்து வந்து என்ன பண்ணியோ, அதே தான் கார்த்தியும் பண்ணான். கடைசி நேரத்துல தான் நாங்க இது மாரி பார்த்தோங்கிற" மாரி அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றது? இவள கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். "அண்ணா புடிச்சிட்டல்ல, இதே மாரி நீயும் பேசு." "ஆமா தனம். உனக்கு மேட் ஃபார் ஈச் அதர்னா கார்த்தி தான். நீ வந்து பெரிய பேட்மிட்டன் பிளேயர் ஆகணும். அதுக்கு கதிரெல்லாம் என்னைக்குமே வந்து சம்மதம் சொல்ல மாட்டான். இதுவே கார்த்தியா இருந்தா, அவனும் பிளேயர் தானே. நிச்சயம் வந்து அவன் சாதிக்க முடியாத விஷயத்த வந்து உன்ன வச்சு சாதிக்கணும்னு ஆசைப்படுவான்மா. தயவு செஞ்சு நீ வந்து உன் கையில தான் முடிவு இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, எங்க அம்மாலாம் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. "உனக்கு நடந்த கல்யாணத்த நீயே யோசிச்சு பாரு." அப்படின்னு சொல்லும்போது, கதிர் வந்து உனக்கு தெரியாம பின்னாடிலேருந்து தாலி கட்டியிருக்கான். அந்த தாலிய வந்து நீ காலகாலத்துக்கு சுமக்க போறியா? அப்படி இப்படிங்கிற மாரி பேசும்போது, சரி. வேற ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் மாயாவுக்கு தெளிவா தெரியுது. உண்மையிலேயே வந்து புவனேஸ்வரி வந்து நல்லவளா, கெட்டவளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி, "என்ன மாயா உடனே போலாமா?" "இல்ல புவனேஸ்வரி வீட்டு பக்கத்திலேயே இருக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு யார் யாரெல்லாம் போறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கலாம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாங்கிற" மாரி அதிரடியா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப மாயா ஒரு பக்கம் வந்து சம்மதங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சரி, நீ நல்ல முடிவு எடுத்திருக்க. உனக்கு கழுத்தில தாலி ஏறுற வரைக்கும் நீ அமைதியா தான் இருக்கணும். கடைசி நேரத்தில தான் வந்து கார்த்திய இங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அவன வெளியில கொண்டு வரதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு, கார்த்திய கூட்டிட்டு வரதுக்காக 4, 5 வழக்கறிஞர்லாம் போறாங்க. அந்த இடத்துல வழக்கறிஞர் போனோனே வந்து, இது மாரி கார்த்திய கூட்டிட்டு போலாம். தம்பி இதில கையெழுத்து போட சொல்லிட்டு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னோனே, ஊர விட்டு எங்கேயும் போக்கூடாதுங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சரிங்கிற மாரி சொல்லிட்டு, புவனேஸ்வரி உங்கள வந்து வீட்டுக்கு வந்து டக்கு டக்குன்னு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. புடவ வந்து எடுக்கிறதுக்காக வந்து வெளியில போனா சந்தேகம் வந்துரும். புடவைக்காரங்களே கூப்பிடுவோம்ன்னு சொல்லிட்டு புடவைய வந்து கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து ஒருத்தவங்க பட்டு வேட்டி, பட்டு சட்டை, புடவை ஏகப்பட்ட புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. முகூர்த்த புடவைக்கு எது வச்சுக்கலாம்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து ஒரு ரூ. 20,000க்கான புடவைய வந்து செலக்ட் பண்றாங்க. புவனேஸ்வரி ஒரு பக்கம் பட்டு வேட்டி, பட்டு சட்டையும் வந்து வாங்கிக்கிறாங்க. "யாருக்கும்மா கல்யாணம்? உனக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்க நுழைக்காத. அது யாருக்கு கல்யாணமா இருந்தா உனக்கு என்ன? மரியாதையா போ. உன் காசுல ஏதாவது 10 பைசா குறைச்சோமா?" "இல்ல." அப்படின்னு சொன்னோனே, ரூ. 30,000 கிட்ட பணத்த குடுத்து அப்படியே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நமக்கு எதுக்குடா வம்புன்னு சொல்லி பணத்த வாங்கி வச்சுட்டு அப்படியே வந்து அவர் பாட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து "பாத்தியா, புவனேஸ்வரி வீட்லேருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க. நம்ம வந்து எதார்த்தமா கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏதாவது பிளான் பண்ணி தான் கேட்கணும்னு" சொல்லிட்டு, கதிர் வந்து அப்படியே வந்து பைக் எடுத்துட்டு வரப்போ வந்து, அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அவங்க வந்து லைட்டா வந்து என்ன ஆச்சு? ஏதாச்சுங்கிற மாரி அவங்களும் நின்னு பேச ஆரம்பிச்சுடுறாங்க. "அண்ணா பார்த்து வாங்கண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, "என்னண்ணே அந்த வீட்லேருந்து வந்திருக்கீங்க? எதுவும் விசேஷமா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம்ப்பா, ஏதோ கல்யாணத்துக்கான புடவையும், பட்டு வேட்டி, பட்டு சட்டையும் வந்து குடுத்தாங்க. அதான் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி நான் வந்து குடுத்துட்டு போனேன்." "யாருக்குண்ணா கல்யாணம்?" "அத கேட்டதுக்கு தான்ப்பா கன்னா பின்னான்னு சத்தம் போட்டு திட்டுனாங்க." "அண்ணா பார்த்து போங்கண்ணேன்னு" சொல்லும்போது, "நான் வேணா உதவி செய்யட்டா?" "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தம்பி, பார்த்துக்கிறேன்னு" சொன்னோனே, அவங்க பாட்டுக்கு பைக் எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து போறாங்க. ஒரு பக்கம் வந்து சீனுவும் நம்ம சிவராமனும் வந்து ரகுராம் வீட்டுக்கு வந்து அதிரடியா வந்து வராங்க. "என்ன ஆச்சு? தனாவ கண்டுபிடிச்சீங்களா?" "நிச்சயம் வந்து கண்டுபிடிக்கவே முடியலண்ணே" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா மாயாவும், கதிரும் எங்க இருக்காங்கன்னு நல்லாவே தெரிஞ்சுச்சு. அவன போய் அடி அடின்னு அடிச்சுட்டு வந்தேன். "ஏன் என்ன ஆச்சு? எதுக்காக வந்து அவன போய் அடிக்கிறீங்கன்னு?" சொல்லி நம்ம ஜானகி வந்து கேட்குறாங்க. "சும்மானே இருங்க அண்ணி. உங்களால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வருது. நீங்க எல்லாருக்கும் வந்து நல்லது பார்க்குறீங்க. ஆனா எல்லாரும் நம்மள எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "வேற எங்கேயும் இல்ல. நம்ம அத்தை வீட்ல தான் இருக்காங்க. மணிவண்ணனோட அம்மா வீட்ல தான் இருக்காங்கன்னு" சொன்னோனே, எங்க அத்தைக்கு இதே வேலையா போச்சுன்னு பத்மா வந்து பேசுறாங்க. எனக்கு பிடிக்காதவங்க எல்லாரும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து வேண்டியப்பட்டவங்க. அதனால தான் அவங்கள விட்டு நான் விலகி விலகி வந்தேன். ஆனா அவங்கள்ட்ட வந்து நம்பலாம் பேசி ஜெயிக்கவே முடியாதுண்ணே. என்ன சொல்றதுன்னே தெரிலங்கிற மாரி அந்த இடத்துல வந்து பத்மா வந்து கன்னா பின்னான்னு வந்து மனோரமாவ திட்டிட்டு இருக்காங்க. மாயா ஆல்ரெடி நம்ம குடும்பத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டா. மாயாவும் கதிரும் சேர்ந்து தான் வந்து தனாவோட வாழ்க்கைய இப்படி பண்ண பார்த்தாங்க. கடைசியில வந்து எங்க அத்தை அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? இப்பயிலேருந்தே தெரியுது. கூடிய சீக்கிரம் வந்து என்ன ஆக போகுதுன்னு. யாரையுமே நம்பக்கூடாதுண்ணே. இனிமேட்டாவது நம்ம உஷாரா இருக்கணுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து பார்வதியும், பத்மாவும் வந்து பேசுற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து இந்த விஷயத்த வந்து நிச்சயம் வந்து நம்ம வேற மாரி தான் கண்ணோட்டத்துல வந்து பண்ணி பார்க்கணும். அப்படின்னு நம்ம மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்ற மாயா? நம்ம டைரக்ட்டா வந்து போனா கூட்டிட்டு வந்துரலாம்ல. நிச்சயம் வந்து கூட்டிட்டு வர முடியாது. இன்னொன்னு வந்து கார்த்தி எங்க இருக்கான்னு தெரியாம நம்மளும் எதுவும் பண்ண முடியாதுல்ல. நான் வந்து அதிகாரிக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதிகாரியோட ஃபோன் நம்பர வந்து வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல. நம்ப மாயா வந்து கேட்குறாங்க. இது மாரி கார்த்திங்கிற பையன் வந்து அங்க தானே சார் இருக்காங்க. இல்லம்மா புவனேஸ்வரி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோனே, தெளிவா தெரிஞ்சுச்சு. இங்க பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு புடவை எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. இங்க வந்து கார்த்தி வந்து கூட்டிட்டு வராங்கன்னா, நிச்சயம் வந்து இவங்க 2 பேருக்கு தான் வீட்டோட வச்சு கல்யாணம் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதனால என்ன பண்றது? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயம் நான் வேணா அதிரடியா உள்ள வந்து போட்டா, நிச்சயம் நம்பலாம் போனோம்னு வச்சுக்கயேன்,
அவங்க பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் இதுவே வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சுட்டு நமக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? இனிமேட்டு நம்ம புத்திசாலித்தனமாக தான் இருக்கணும். கூப்பிட்றவங்க கூப்பிட்டா கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த வந்து வேறு லெவலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை கூப்பிட்டு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன். வேறு யார்கிட்ட கூப்பிட்டு சொல்ல போகிறேன்? ஜானகிட்ட தான். ஆல்ரெடி எல்லா உண்மையும் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அப்படியா சொல்லியிருக்க? ஆனால் அவங்க ஏன் இந்த விஷயத்த வந்து யார்ட்டையும் சொல்லவே இல்லை? எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கலாம்ல. நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கினேன். இப்போ பார் புவனேஸ்வரி வந்து இனிமேட்டு அவங்க சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜானகி வந்து ரொம்ப பாட்டப்பட்டுட்டு என் பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என் பொண்ணை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும். எனக்கு ரொம்ப வந்து மன வருத்தமாக இருக்குது. என் பொண்ணு ரொம்ப பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, தனா நீ என் பேச்ச கேட்பியா மாட்டியா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கார்த்தி வந்துடுவான். உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் வந்து இங்கே பண்ணி வைக்க போகிறோம். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எப்படி இருந்தாலும் வந்து எங்கள் வீட்டு மருமகளாக இருக்கிறது தான் உனக்கும் வந்து பெருமை. ரகுராமும் வந்து சந்தோஷப்படுவாப்புல. ஜானகியோட ஆசையும் அதுவாக தான் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம தனாவோட கதிர் வந்து கட்டினாங்கல்ல, அதை வந்து எடுக்கணும் தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல புவனேஸ்வரியும் அவங்க அண்ணன் பசுபதியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே பேசுமா, நீ பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், நிச்சயம் வந்து நமக்கு சாதகமாக வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாண்ணே, தனா வந்து யோசிக்க விடக்கூடாது. அவளை நம்ம யோசிக்கிற மாதிரி தான் அவளை கொண்டு வரணும்னா இப்படியே தான் பேசணும். கார்த்தி இன்னும் நேரத்தில் வந்துருவாம்மா. நீ வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டானா கார்த்தி வந்து பாவம் இல்லை, முன்ன மாதிரியே அவனும் ஏமாந்து போயிடுவான்ல. அதுக்கு முதல்ல வந்து நீ தான் வந்து நல்லா யோசிச்சு சொல்லு. நீ வந்து இதை எடுத்துருமா அப்படின்னு சொன்னோன்னா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தனம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது? ஏற்கனவே அம்மாவும் அப்பாவும் தர்ம சங்கடத்தில் இருக்காங்க. இதில் இது வேற ஒரு பிரச்சனையான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தனா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஜானகியை பார்த்து வந்து பேசுகிறாங்க. நம்ம மாயா சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ தனா எங்கே இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் தான் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, தனா எங்கே இருக்கா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல புவனேஸ்வரி வீட்டில் தான் இருக்கா. புவனேஸ்வரி வீட்டில் தான் இருக்காளா? அவளுக்கு இன்னமும் என்ன தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, வேறு என்ன வேணும்? நம்ம குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் கார்த்திக்கும் தனாக்கும் திருப்பியும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாங்க. என்னது, கார்த்திக்கும் தனாக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்குறாங்களா? எப்படி பண்ணி வைக்க முடியும்? தனா வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு அந்த இடத்துல வந்து அவங்க இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. இனிமேட் நான் அமைதியாக இருக்க வாய்ப்பே இல்லை. இத்தனை நாள் வரைக்கும் நான் அமைதியாக இருந்த வரைக்கும் போதுங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகி, இதுதான் நானும் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இத்தனை நாளாக வந்து புவனேஸ்வரியை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னு சொல்ல மாட்டேன், பின் வாங்கினீங்கல்ல, அவகிட்ட எதுக்கு தேவையில்லாமல் மோதணும்னு. இனிமேட்டு அப்படி இருக்காதீங்க. நீங்கள் யாருன்னு காட்டுங்க. உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு மாயா வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.